ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இது ஒரு கடைசி கால சத்தியங்களும் ஊழியங்களும் என்ற பாதையில் எங்களை நடத்துகிற மகாபரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டதற்கு பலனாய் அநேக ஊழியத்தின் வாசல்களை இந்த நாட்களிலே திறக்கிறீர். தேசம் அசைக்கப்பட தேவன் வழிவாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே திறந்தருளுவீராக. கிருபைகள் அதிகமாய் பெருகட்டும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். ரைட். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லக்கூடிய காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு தடவையும் சத்தியங்களை போதிக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டால், வேறு சபைகளில் பிரசங்கிக்கிற வசனங்கள், இந்த சத்தியங்கள் வேறு, எழுப்புதலின் சத்தியங்கள் வேறு. நீங்கள் எப்படி நினைச்சாலும் சரி, பெரும்பகுதி தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று தான் பலிபீடத்தில் இந்த வசனங்களை வைக்கிறது உண்டு. அதனால தான் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. நன்றியோடு கூட துதிக்கிறேன். அநேக இடங்களில் சத்தியத்தை கேட்டு நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லுகிற சாட்சியை இந்த நாட்களில் கண்கூடாய் பார்க்க முடிகிறது. நான் விடுதலை ஆயிட்டேன், என்னை கர்த்தர் விடுதலை ஆக்கினார், அல்லேலூயா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஒரு அல்லேலூயா, ஒரு நம்பிக்கை, தேவன் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, அல்லேலூயா, என்னை தேவன் நடத்துகிறாருங்கிற உணர்வு ஏற்படுகிறது. இதெல்லாம் இந்த கடைசி நாட்களில் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறேன். எழுப்புதல் சத்தியம் என்பதே மற்ற சபைகளில் போதிக்கிற சத்தியங்களை காட்டிலும் வித்தியாசமான கோணத்தில் உள்ளது. பணத்தை அடிப்படையாக அல்ல, புகழை அடிப்படையாகவும் மனுஷனை மேன்மைப்படுத்துவதாகவும் அல்ல. இது ஒரு அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன், பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கக்கூடிய எல்லா போதனையும் இதில் அடங்கி இருக்கிறது. அதனால் அநேகர் விடுதலை ஆகிறார்கள், நிறைய பேர் விடுதலை ஆகிறார்கள். யாரால் அல்லேலூயா, யார் நிற்க மாட்டேங்காங்கன்னா, அநேகர் விடுதலைக்காக வருகிறவர் நிற்பதில்லை. தேவனுடைய சத்தியங்களை நிறைவேற்ற முடியாது வருகிறவர்கள், மறுரூபமாகணும்னு விரும்புகிறவர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமானு விரும்புகிறவர்கள் நிற்க முடியும், மற்றவங்களால் நிற்க முடியாது. அதனால் இதெல்லாம் காரியங்கள், இதெல்லாம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் இது பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம், உலகத்தின் வாழ்க்கை வேறு, உலகத்தின் தகப்பன் வேறு, உலகத்தின் அல்லேலூயா மாம்சத்தின் தாய் வேறு, மாம்சத்தில் பழக்க வழக்கமான சகோதர சகோதரிகள் வேறு. தேவனே தாயும் இருக்கிறார், தகப்பனாகவும் இருக்கிறார், சகோதரராகவும் இருக்கிறார். இவர்கள் செய்யாத அநேக காரியங்களை தேவன் செய்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதான் தேவன் நமக்கு தகப்பனாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவரை உலகத்தில் சார்ந்திருக்கிற கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ கணவனை அல்லேலூயா மனைவியையோ பணத்தையோ சார்ந்திருக்கக்கூடிய அல்லேலூயா நோக்கம் நமக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் தேவனை சார்ந்திருந்தால் மட்டும்தான் தேவனை விட எந்த காரியமும் பெரிதல்லங்கிற பலனுக்கு நீங்கள் வருவீர்கள். அந்த பலன் தான் உங்களை எழுப்புதலில் பயன்படுத்தும். நீங்கள் எதை சார்ந்திருந்தாலும் நீங்கள் எழுப்புதலில் பயன்பட முடியாது. நீங்கள் எதை சார்ந்திருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் ஓடுவீங்க, சில நாட்கள் தீயிலும் சில நாட்கள் தண்ணீரிலும் தள்ளுவான்னு வேறு சொல்லுது. அதே போல் அநேகர் கொஞ்ச நாள் ஓட முடியும், அதுக்கப்புறம் உங்களால் ஓட்டம் தடைபடும். நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் அநேகருடைய பேரை கூட சொல்லி இவங்க கொஞ்ச நாள் தான் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் ஓட முடியாது அப்படின்லாம் சொல்ல காரணம் என்னென்னா, இந்த நிலைப்பாடுகள் தான். அவங்க எடுக்கிற நிலைப்பாடுகள் எதை சார்ந்து இருக்கிறது, அதுதான் உங்களுடைய ஓட்டத்தின் முடிவு. நீங்கள் தேவனை மட்டும் சார்ந்துறீங்கன்னா கடைசி வரையும் ஓட முடியும், இல்லைன்னா ஓட முடியாது. மெய்யான தகப்பனாகிய, பொறுப்புள்ள தகப்பனாகிய, அல்லேலூயா நம்மை கடைசி வரை நடத்தக்கூடிய தகப்பனாகிய, அல்லேலூயா நம்மையில் அன்பு கூர்ந்த தகப்பனாகிய அந்த தகப்பனை பூரணமாய் நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும்தான் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் பயன்பட முடியும் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே மற்றவர்களை சார்ந்திராமல் வாழ முடியும். ஒரு தாய், இந்த உலகத்தின் தாய் எப்படி இருக்கான்னா, மகன் எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளோ தண்ணி அடித்தாலும் பரவாயில்ல, ஏசுநாதரை காரி துப்புனாலும் பரவாயில்ல, நம்ம மகனை சார்ந்திருக்கணும், மகளை சார்ந்திருக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த உலகத்தின் தாய். எத்தனை தாய்மார்களை பார்த்துருக்கிறேன், இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இயேசுவின் நாமத்தினால. எது எப்படி போனாலும் சரி, நமக்கு அல்லேலூயா ரெண்டாவது தான் தேவன், மூணாவது தான் தேவன்கிற மாதிரி அநேக தாய்மார்கள் இருக்கிறதை பார்த்துருக்கிறேன். நன்றியோடு அல்லேலூயா. அதே போல் தகப்பனும் நாம் சம்பாத்தியம் பண்ணுற சம்பாத்தியத்தில் ஒரு விளிம்பு கூட குறையாதபடி தன் பிள்ளைக்கு போய் சேரணும். நான் தன்னுடைய வாழ்நாளில் பட்ட பிரயாசங்களின் அல்லேலூயா ஆலோசனைகள் நம்ம பிள்ளைக்கு போய் சேரணும் அப்படின்னு அல்லேலூயா. பிள்ளையே வெறுத்தாலும் சரி, தன்னுடைய சொத்துக்களும் தன்னுடைய சுகங்களும் பிள்ளைக்கு போய் சேரணுங்கிறத ரொம்ப குறியாக இருப்பார்கள்.
ரொம்ப குறியாக இருப்பார்கள். இப்போ உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை நீ எங்கெல்லாம் போய் செய்தி நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த காரியத்தை உணர்ந்து பாருங்கள். இதுதான் நடக்கும். நீங்கள் ஆவியை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஏன் ஊழியம் செய்கிறவர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர் கூட பலிபீடத்தில் பேசுகிறது தான் பிள்ளைகள் இல்லை எனக்கு தேவன் தான், தகப்பன் இல்லை எனக்கு தேவன் தான் பேச முடியும். ஆனால் மாம்சத்தில் பிறந்த தகப்பனையும் பிள்ளைகளையும் நேசிக்கக்கூடிய அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு நடிகர் மற்ற கதையெல்லாம் பேச நேரம் இல்லை, அதனால் இதை டைரெக்டாகவே இப்போ செய்திக்குள்ளே கடந்து வருகிறேன். இதெல்லாம் மதியினங்கள், இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லேலூயா காயப்படக்கூடியவைகள். நான் இந்த இன்னைக்கு ஒரு சத்தியத்தை 89 சங்கீதத்தை வாசித்தேன். அது கொஞ்சம் வசனத்துக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் பார்த்தா ஒரு நீதிமானுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை குறித்து பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மீறுதல் செய்தால் சாபத்தின் கிரியைகளை செய்தால் என்ன சங்கடமெல்லாம் படுவாங்கிறத பின்னால் எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நீதிமான ஆனாலும் இந்த பூமியிலே சரி கட்டப்படும். இப்போ இன்னைக்கு போதனை என்னன்னா, நீ இயேசுன்னு சொன்னா போதும், நீ ரட்சிக்கப்பட்டுட்டா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், நீ என்ன பாவனாலும் செய்யலாங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள போதனைகள் இருக்கிறது. இல்லை, நீங்கள் இந்த பூமியில் நீதிமான ஆனப்புறம், ரட்சிக்கப்பட்ட பின்பும், அபிஷேகத்தை பெற்ற பின்பும் நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் இந்த பூமியிலே சரி கட்டப்படும். சரி கட்டப்படும் என்றால் என்ன? நீ செய்கிற மீறுதல் அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு சரீரத்தில் கரையம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அநேகருடைய இந்த போதனைகள்லாம் சரியானபடி செல்லாதனால தான் அநேகர் விடுதலை ஆகவில்லை. நான் நீதிமான ஆயிட்டேன், நான் அபிஷேகம் பெற்றவன், ஆனால் நான் என்ன துரோகம்னாலும் பண்ணலாம், கர்த்தர் என்னை பார்க்க மாட்டார்னு அநேகர் நினைக்கிறாங்க. முட்டாள்தனத்தில் அடி முட்டாள்தனங்கள். அல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் சரி அவர் அல்லேலூயா உங்கள் மேன்மை, உங்கள் பலம் அதெல்லாம் பார்க்கிறதே இல்லை. நன்றியோடு கூட நீ மீறுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும், நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், மாம்சத்தின் அடிப்படையில் கிரியை செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த பூமியில் நீ கரையம் கட்டியே ஆக வேண்டும். நீதிமானுக்கு இந்த பூமியில் சரி கட்டப்படும்னு என்ன அர்த்தம்? நீ செய்த பாவத்திற்கும், நீ செய்த மீறுதல்களுக்கும், நீ சத்தியத்துக்கு துரோகத்துக்கும் சரியானபடி இந்த பூமியில் கரையம் கட்ட வேண்டியதாக இருக்கும். மாம்சத்தில் கரையம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுதான் நீங்கள் 89 சமீபத்தில் அழகாக வாய்ச்சி பார்த்துக்கலாம். தாவீதின் விண்ணப்பம்னு எழுதியிருக்கோம். அல்லேலூயா. இந்த காரியங்களை நீங்கள் தெளிவாக புரிந்துக்கிட்டு, ஆனால் இந்த உலகத்துக்குரிய தகப்பனையும் தாயையும் பிள்ளைகளையும் அல்லேலூயா பணங்களையும் சார்ந்திருக்க அநேகர் துன்பப்படுவதை கண்டிருக்கிறேன். ஆனால் மனசுக்குள்ள மேன்மையாக நினைக்க காரணம், இந்த சரியானபடி உருவாக்கப்படாதனால இந்த ஊழியர்களும் கிறிஸ்துவர்களும் கூட அந்த பணம் வைத்திருக்கிற கிறிஸ்துவர்களை குறித்து மேன்மையாக நினைக்கிறதுனால தான். அவர்கள் அதிகமாய் தன்னை மேன்மையாக நினைக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா தேவனை விட பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் சத்தியம் செல்லுபடியாகாது ஆகலை. அதனால் வேதனைப்படுகிறார்கள் உலகத்தில். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், பின்னால் தான் அல்லேலூயா மற்றதெல்லாம் பார்க்க வேண்டும். அப்படி இல்லாத அநேகர் பயங்கர நெருக்கப்படுகிறார்கள். உலகத்தில் நெருக்கங்கள்னா பயங்கர நெருக்கம். ஒரு புறஜாதியை காட்டிலும், ஒரு அல்லேலூயா இஸ்லாமியர்களை காட்டிலும், ஒரு இந்துக்களை காட்டிலும் அதிகமாய் நெருக்கப்படக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள், மதியீனமான கிறிஸ்தவர்கள், மூட நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றாத அல்லேலூயா உலகத்தை பின்பற்ற, உலக மாமிசங்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் பயங்கரமாய் நெருக்கப்படுகிறார்கள். நான் அநேக நேரம் சொல்லுவதுண்டு, அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தது நல்லது. என்ன நன்றியோடு கூட துதிக்கிறேன். இதெல்லாம் காரியங்கள். ஆனால் நமக்கு ஒரு பொறுப்புள்ள தகப்பன். நான் பிறப்பதற்கு முன்னாலே, என் தாய் உருவாகுவதற்கு முன்னாலே, அவங்க தாய் உருவாகுவதற்கு முன்னாலே என்னை தெரிந்து கொண்டு எனக்காய் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தன் ஜீவனையை எனக்கு அர்ப்பணித்து ஆதாம் தொட்டு இதுவரை அந்த சாபத்தின் தண்டனையிலிருந்து என்னை மீட்கும்படியாய் இயேசு சிலுவையில் மரித்து என்னை மீட்டிருக்கிறார். அந்த தகப்பன் அவர் சொன்னார், அல்லேலூயா, அவர் மரித்து அவருடைய அன்பை எனக்கு விளங்க பண்ணினார். நான் அக்கிரமக்காரனாய், பாவியாய், துரோகியாய் இருக்கும்போது இயேசு எனக்காய் மரித்து அவருடைய அன்பை எனக்கு விளங்க பண்ணினார். அப்பேற்பட்ட தகப்பன். நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் வரை அந்த ஆவியான அந்த பரலோகத்தின் தேவனாகிய தகப்பனை நீங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏதோ சுகம் தருகிறவர், ஏதோ பாதுகாக்கிறவர், ஏதோ இப்படி தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவருடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நான் சொல்கிறத நல்ல தெளிவான படி புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் தகப்பன்கள் கடந்து போவார்கள். இந்த உலகத்தின் மாமிசத்தின் அன்பு கடந்து போகும். எந்த தாயானாலும் சரி, தகப்பனானாலும் சரி, உங்களை விட்டு ஒரு நாள் கடந்து போவார்கள்.
ஆனால் உங்களை விட்டு விலகாத ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய ஞானங்கள் தேவை. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் வேத வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்து வேத வசனத்திற்கு நீங்கள் ஓடும் பொழுது மட்டும்தான், அல்லையா, வேத வசனத்தின்படி நடந்தால் மட்டும்தான் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இயேசுன்னு சொல்கிறதில்ல, சோத்திரம் சோத்திரம் சொல்றதில்ல. வசனத்துக்கு, அவருடைய வார்த்தையாகிய தேவ வசனத்துக்கு யாரெல்லாம் செவி சாய்க்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர் தகப்பனாக இருப்பார். இல்லைன்னா நீ மாயையான ஒரு இயேசுவை பின்பற்றுகிறாய், வேறொரு இயேசுவை பின்பற்றுகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை கைகொள்ளாத யாருமே இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. சத்தியத்தை கைகொள்கிறவர்கள் மட்டுமே அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அல்லேலூயா. இதை நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் அந்த விளக்க உரை கொடுத்தேன். தகப்பனும் மாம்ச தகப்பனுக்கும் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். மூடன் பரலோக ராஜ்யம் அடைவதில்லை. மூடன் நெடுக தண்டிக்கப்படுவான். மூடத்தனத்தில் எவ்வளோ உரலில் போட்டு நொய்தாலும் திரும்பவும் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் மூடனாக இருந்து இந்த பந்தய பொருளை இழந்து போகாதபடி தகப்பனை ருசித்து பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வேண்டும். நமக்கு அந்த தகப்பனுடைய தன்மை என்னன்னா, ரொம்ப பொறுப்புள்ள தகப்பனா நான் வளர ஆவிக்குள்ளே வளர வேத வசனங்களை அறிய தேவனை பின்பற்ற பல காரியங்களை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். என்ன காரியம்னா, எனக்கு இப்படி பாதுகாப்பான தகப்பன் இல்லை அப்படிங்கிறத. எனக்கு இப்போ 65 வயசு ஆகிறது. இந்த 65 வயசுலேயும் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். எனக்கு 100 வயசானாலும் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இந்த மாம்ச தகப்பனை விட இந்த ஆவிக்குரிய தகப்பன் நல்ல ஆலோசனை தந்து வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து விடாதபடி என்னை கண்டித்து, எனக்கு போதித்து, என்னை சுமந்து, எனக்கு தைரியத்தை தந்து, என் நோயை நீக்கி, சாபத்தை நீக்கி, பாவ பிடியிலிருந்து விடுதலையாக்கி, சமாதானமாய், சந்தோஷமாய், பாதுகாப்பாய் நடத்துகிற ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்து என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த தகப்பனை உணர்கிறவர்கள் ரொம்ப பாக்கியவான்கள். உணர்வதற்கு நீங்கள் அந்த தகப்பனை உலகத்தையும் விட வேண்டியதாக இருக்கும். உலகத்தில் நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அநேக காரியத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும். இழந்தால் தான் அந்த தகப்பனை புரிந்து கொள்ள முடியும். என்னத்தை இழக்கணும்? தாயின் தகப்பனையும் அண்ணனையோ தம்பியோ என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமான இருப்பதில்லை என்று சொன்னார் ஆண்டவர். என்னை விட நீ எதை நேசித்தாலும் எனக்கு நீ பாத்திரம் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதெல்லாம் நீங்கள் நேசிச்சேன்னா எனக்கு பாத்திரம் இல்லை. நீ உன்னுடைய அதில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், ஜாதியின் ஸ்டேட்டஸு, பணத்தின் ஸ்டேட்டஸு, அல்லது படிப்பின் அல்லது அந்த மதிப்பீடு, அந்த மதிப்பீடை இழக்க வேண்டியது இருக்கும். நீ உலகத்தில் உள்ள ஜாதியின் மேன்மையை இழக்க வேண்டியது இருக்கும். நீ பணத்தை நம்பிக்கிட்டு இருந்த பணத்தின் மேலே வைக்கிற அந்த எண்ணத்தை விட வேண்டியதாக இருக்கும். தேவனை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் சார்ந்து இருந்தால் தான் அந்த தகப்பனை நீங்கள் ருசித்து பார்க்க முடியும். இந்த தகப்பன் நமக்கு அப்பாவாய், நம்ம தகப்பனாய், அல்லையா, நம்மை பின்தொடர்ந்தே நம்மை பாதுகாக்கிற தேவனை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல கட்டுக்கிடுங்க. நீ இயேசு கிறிஸ்துவை அல்லையா எந்த கோணத்தில் நீங்கள் பார்க்கிறீங்களோ அதே கோணத்தில் அவர் கிரியை செய்வார். நீங்கள் அலலியா உன்னை மேய்ப்பர் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மேய்ப்பனாய், உங்களுக்கு வாத்தியார் என்று அலலியா வாத்தியார் என்றோ வைத்தியர் என்றோ அவர் பாதுகாவலர் என்றோ நீ எப்படி அலலியா வேத வசனத்தின் அடிப்படையில் விசுவாசித்து அவர் சந்திக்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு வெளிப்படுவார். அதுக்கு அநேக ஆலோசனைகளை தருவார். நான் பார்த்தது தகப்பனாய் பார்க்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலானது தகப்பன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எல்லாவற்றிற்கும் எனக்கு வாத்தியாராக இருக்கிறத விட, எனக்கு டாக்டராக இருக்கிறத விட, என்னை பாதுகாவலராக இருக்கிறத விட என் தகப்பன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஏன்னா டாக்டர் பார்த்துட்டு துறை போயிடுவார். ஆனால் தகப்பன் எல்லா காரியத்துக்கும் உதவக்கூடியவர். எல்லா காரியத்துக்கும் உதவக்கூடியவர். நீங்கள் மகன் ஒரு தப்பு பண்ணான்னா துறப்போ ஆண்டவர் தான் மேன்மைன்னு உனக்கு நீ முன்ன வைக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீ சமாதானத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவன் தான் முதல்ல. தேவனுக்கு விரோதமாக எது எழுப்பினாலும் தூர தூக்கி போடக்கூடிய பலன் உங்களுக்கு இல்லைன்னா வேஸ்ட்டு. தேவனை பின்பற்றுவது வேஸ்ட்டு. பைபிள் தூக்குவது வேஸ்ட்டு, சர்ச்சுக்கு வாரது வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணது வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. பலசாலிகளும் வீழ்ந்து போனதை எங்கள் கண்ணால் பார்த்தோம்.
பலசாலிகளும் அல்லையா நோவில் விழுந்து போகிறதை, பலசாலிகளும் இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பிலிருந்து விழுந்து போவதை, பலசாலிகளும் நல்ல ஞானங்கள் இருந்து சத்தியத்தை அல்லையா சொன்னவர்களும் கூட விழுந்து போக காரணம் தன்னை விட வேற எதையோ முதன்மையாக வைத்துதான். தகப்பனுக்கு 2 காரியங்கள் உண்டு. ஒன்று கடமை, ஒன்று பலன். அவர் அல்லேலூயா தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னென்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறாரோ அதை கடமையின்படி செய்வார் இயேசு கிறிஸ்து. ஆனால் உலகத்தில் இருக்கிற தகப்பன் அந்த கடமையை செய்ய தவறி விடுவான், இல்லைன்னா அந்த நோக்கம் இல்லாமல் போகும், இல்லைன்னா யார் மேலேயாவது அவன் பற்றுதலை வைத்து தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமையை அவன் செய்வதில்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் செய்ய வேண்டிய கடமை என் தகப்பன் செய்தார். என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் செய்ய வேண்டிய அநேக கடமைகளை தகப்பன் செய்தார். நான் ஏன்னா தகப்பனாய் வைத்து பார்க்கிறேன். அதனால் என் தகப்பன் நான் செய்ய வேண்டிய கடமைகளை பூரா செய்து என் இருதயத்தை திருப்தியிலே நிரப்பினார். அவருக்கு அது கடமை. எனக்கு அது அல்லேலூயா உத்தரவாதம் அல்ல, அவர் செஞ்சுதான் ஆகணுங்கிறது இல்லை. ஆனால் அவருடைய நான் தகப்பனாக ஏற்றுக்கொண்டேன், அவரை விசுவாசித்தேன், அவர் வசனத்தை விசுவாசித்தேன். அவரை வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறதுனால அந்த கடமை. அல்லேலூயா. கடமை, அந்த கடமையை அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். ஆனால் நீங்கள் இருக்கிற மாதிரி சார்ந்திருக்கிற தன்மை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் அவர் 2 காரியம் சொன்னேன். ஒன்று அல்லேலூயா அவருடைய கடமை, 2 பலன். என்ன பலன்? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குரிய பலன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஆண்டவருக்காக எதை இழைக்கிறீங்களோ அது திரும்ப உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அவமானப்படுறீங்களா ஒரு இடத்துல உங்களுக்கு புகழை கொண்டு கொடுத்துருவார். நீங்கள் பணத்தை இழக்கிறீங்களா, சொந்த பந்தங்களை இழக்கிறீங்களா, இதெல்லாம் இழந்தால் தான் நீங்கள் அவர் கடமை செய்வார். நீங்கள் அந்த அவருக்குண்டான காரியங்களை நீங்கள் செஞ்சால் தான் அதுக்குண்டான பலன் உங்களுக்கு பின்னால் வரும். நான் எல்லாத்தையும் இழந்தேன். பணம், என்னுடைய மேன்மை, ஈன்மை எல்லாத்தையும் சரண்டர் ஆக்கணும் தேவ சமூகத்தில். மேன்மைக்கு சொல்ல சேர் மாதவில்லை, இப்போ போனால் கூட அந்த ஸ்டேட்டஸில் இருந்து நான் என்னை இறக்கவே இல்லை மக்கள். ஆனால் நான் தாழ்மையில் இருக்கிறேன். நீ என்னை பார்க்கிறது அந்த ஸ்டேட்டஸோடு தான் அநேகர் பார்க்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கி வந்துட்டேன். எனக்கு தேவன் போகுதுன்ட்டு வந்துட்டேன். பணத்தின் காரியத்தில் எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்க, எத்தனையோ பேர். ஆனால் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். அதுதான் எனக்கு பலன். அதுதான் எனக்கு திரும்ப வரக்கூடிய அபிஷேகம் பெறக்கூடியதும் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வழியே அந்த இழப்பு தான். தேவனுக்காக எதை இழந்திருக்குமோ அதுதான். நல்ல குழந்தைங்க, இந்த எழுப்புதல் சத்தியத்துக்கு இணங்கி நடக்காத யாருமே பயன்பட முடியாது. ஓட்டங்கள் முழுமையாக இருக்காது. நான் இப்போ எழுப்புதல் சத்தியம்ன்ட்டு பைபிளில் இல்லாத ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு போதிச்சு இதன்படி நடங்கன்னு சொல்லலை. இது நான் சொல்லுகிற எல்லா காரியமே பைபிளில் எழுதப்பட்ட காரியங்கள். ஒரு ஊழியக்காரனுடைய வாயின் வார்த்தைகளை பரத்திலிருந்து அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வார்த்தை வெறுமனே திரும்புவதில்லை. அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் திரும்பும். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் அநேக நேரம் நினைப்பேன், நீங்கள் தேவனை அறிவதை விட அறியாமல் இருப்பது நல்லது. வேதவசனங்களை அறிவதை விட அறியாமல் இருப்பது நல்லது. நீங்கள் அறிஞ்சீங்கன்னா அதுபடி நடக்கணும். உங்கள் காதில் விழுந்துட்டுதா நீங்கள் அதன்படி அதுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இதெல்லாம் காரியங்கள். அதனால் அவர் பலன் செய்வார். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். அவர் கடமை என்ன கடமை? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து
வாசிக்கலாம். மற்ற எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து செல்ல வாசிங்க. ஆமீன். கவலைப்படாதிருங்கள். நல்ல காடுங்க, இன்னும் வாசிக்கணும். ஒரு நிமிஷம். இந்த உத்தரவாதத்தை நீங்கள் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் தகப்பன்ட்டு எதிர்பார்க்க முடியாது, உங்கள் தாயிட்ட எதிர்பார்க்க முடியாது இந்த உத்தரவாதத்தை. அநேகர் பேதுரு போய் கேட்கும், ஆண்டவரே நான் உங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ ஒரே ஒரு வார்த்தை அவர் திரும்ப நம்மளை கேட்க ஆரம்பிச்சு விடுவோம். உனக்காக நான் கீழே இறங்கி வந்து எல்லாத்தையும் கொடுத்தேன்னு ஓன்ட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு எப்படி கேட்டார்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. இந்த கேள்வி எழுதலை அதில். ஆனால் அவன் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறார் பின்னால். ஆனால் அவர் இப்படி கேட்டார்னு வச்சுக்கிடுவோம், ஐயா நான் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி பூமியில் இறங்கி வந்து உனக்கு ஜீவனை கொடுத்தேன். சாதாரணமாக இல்லை, ஒவ்வொரு சரீரத்தில் ஒவ்வொரு பகுதியும் பிற்கப்பட்டு ஆதாம் முதல் இதுவரை உன்னை தொடர்ந்து வந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. நான் இப்படியெல்லாம் கோர மரணத்தை அடைந்தேன், இவ்வளோ தண்டனைலாம் ஏற்றுக்கொண்டேன், எனக்கு உன் மூலமாக என்ன கிடைக்கும்னு கேட்டார்னா என்ன ஆகும்? ஆனால் அப்படி கேட்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை அநேகருடைய எண்ணங்கள் தான். ஏன் ரூபா ரொம்ப சேர்க்க, நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு சரி போதுமா? இல்லை, அவன் பிள்ளைகள் சாப்பிடுறதுக்கு நான் சேர்த்து வைக்கணும். அவன் பிள்ளை நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிட மாட்டேன், நான் பட்னியாக தான் கிடப்பேன். ஆனால் பிள்ளைகளுக்கு சேர்க்கணும். ஆனால் அந்த காரியம் நிறைவேறதானா? அநேக குடும்பங்களில் நிறைவேறாது. நீ நினைக்கிற நினைவு வேற, தேவன் நினைக்கிற நினைவு வேற. தன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் பிள்ளைகளை போய் சேர்றதே கிடையாது. மறுநாளே அழிஞ்சிடக்கூடும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு லட்சக்கணக்கில் தேவை தெரியுமா? அவன் உழைத்த உழைப்பு. ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், பயங்கரமாக உழைத்த அந்த தகப்பனார் நல்ல சொத்து சேர்த்துருந்தார். அவர் வேலைமாலில் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அவன் 8 லட்ச ரூபா கேட்கான். அந்த 8 லட்சத்தை இவர் உழைச்ச உழைப்பில் உள்ள துட்டை கொடுக்கக்கூடாதுன்ட்டு மகன் கொடுக்கல. ஆள் அவுட்டு. இந்த 8 லட்சத்தை கொடுத்தா பொழைச்சிருப்பாரு. ஆனால் அந்த 8 லட்சத்துக்கு பதில் 80 லட்ச ரூபா அவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அந்த 80 லட்சத்தில் 8 லட்சம் கூட எடுக்கிறதுக்கு மகனுக்கு பிரியம் இல்லை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய உத்தரவாதம் என்ன தெரியுமா? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். அடுத்தால என்னமா எழுதியிருக்கு வாசிங்க. 26 வாசிங்க. ஆமென். ஆமென். என்ன பாருங்க, எங்க வா, உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு உணர்வு இல்லையா? நான் இப்படிலாம் பேசலாமா? என்ன பேசலாமா? அல்லேலூயா, சத்தியம். அல்லேலூயா. அவர் கேட்காரு, உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? நீ தான் அறிவு இல்லாமல் கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு இருக்க. அண்ணன் பாரு, காக்காயை பாரு, இன்னும் குருவியை பாரு, இதெல்லாம் சேர்த்தா வைக்கி, இதெல்லாம் பூ வைப்பாரு. அது உடுத்ததுக்கு என்னைக்கா கவலைப்பட்டிருக்கா? அது கவலைப்படலை, அதே கவலைப்படலை. அதுக்கெல்லாம் நான் போஷித்துக்கிட்டு இருக்கேன், உன்னை போஷிக்காமல் விட்டுருவேனா அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறார். ஒரு பொருளை காமித்து நீ இதை நம்பு, இதை பார்த்து என்னை நம்பு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கடமைங்க. அவர் உங்களுக்கு சாப்பாடு போடுவதும் நல்ல இருக்கிற வீட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவீர்கள். ஏன்னா தேவனை விசுவாசிப்பதற்காக. அநேகர் அல்லேலூயா உண்கிற உணவுக்கும் உடுக்கிற உடைக்கும் அநேகர் அலைந்து திரிகிறார்கள். நான் எத்தனை நாட்கள் பட்டினியாக இருந்திருக்கேன். ஆனால் இப்போ இல்லை. இன்னைக்கு அநேகரை போஷிக்கிறவராக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு பசின்னு சொல்லிட்டான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம நான் போனதே கிடையாது. அடுத்த கடந்து போனதே கிடையாது. பசின்னு ஒரு ஐயா எனக்கு வயிறு பசிக்கியா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவனை விட்டு நான் கடந்து போனதே கிடையாது. ஆண்டவர் முன்னால் வச்சு சொல்கிறேன். ஒரு வேளை எங்கேயா காரில் ஏறிக்கிட்டு இருக்கும் போதோ இறங்கிக்கிட்டு இருக்கும் போதோ பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கும்போதோ அப்படின்னா அப்படி இல்லை. எங்கேயாவது ஒரு இது இருந்துன்னா எனக்கு வயிறு பசிக்காருன்னா அவன் வயிற்றை நிரப்பாமல் நான் போனதே கிடையாது. யாருன்னா ஒரு நாள் நான் பசியாக இருந்தேன்.
இது எதுக்கு? நான் தேவனை நம்புவதற்காக அந்த பசியாக இருந்தேன். இனிமேல் நான் பசியாக இருப்பதில்லை, என் பிள்ளைகளும் இருப்பதில்லை, என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இருப்பதில்லை. ஏன்னா தாவீதுக்கு அந்த உத்தரவாதத்தை பண்ணினார், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். எல்லாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு தேவன் அதிகாரி வைப்பார். அதுதான் அவருடைய கடமை. அடுத்த நிலை இருக்கு. ஏமா வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. கூட்டுவான். வாசி வாசி. ஆமென். சொல்லுகிறேன். ஆமென் அல்லவா? ஆமென். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் என்று. நல்ல காலங்க, உங்களுக்கு என்னென்ன தேவை என்பது எல்லாமே பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் குடியிருக்கீங்களா, வீடு எத்தனை சதுரடியில் இருக்கீங்கன்னு எல்கையை தேவன் குறித்து வைத்திருக்கிறார்னு அதை சொல்லுது. ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களினால் அல்ல, தேவன் மாற்றுகிறார். கூட்டை பிரித்து கலைத்து மாட்டுகிறார். அல்லையா? ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறேன்னா உங்கள் சித்தம் அல்ல, அவர் மாற்றுகிறார், வேற இடத்துக்கு மாற்றுகிறார். உங்கள் உண்ணுகிற உணவு மத்தியானம் இதுதான் சாப்பிடணும்னு அவர் திட்டம் திட்டுகிறார். எல்லா காரியங்களுமே தேவன். ஏன்னா அவர் மேல் விழுந்த கடமை. நான் தேவனுக்காக எல்லாத்தையும் விட்டுருக்கமையா, எல்லாம் எனக்கு திரும்ப வந்துடும். நான் திரும்ப பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாம் அரியஸ் போட்டு எல்லாம் திரும்ப வந்துடும். எனக்கு அரியஸ் நிறைய கிடக்கு, அது என் சந்ததிக்கு போதுமானது. அந்த அரியஸ் தேவன்கிட்ட இருக்கு. யாருன்னு கேட்டால் அவர் சொன்னார், நீ 100 ரூபா கொடுத்தேன்னா நான் அதில் 100 மடங்கு நான் திரும்ப தருவோம்ன்றிருக்காரு. அதனால் நான் இழந்தது அதிகம், அவைகள் எல்லாம் திரும்ப வந்துருங்கிறது தான் என்னுடைய தேவனுடைய உத்தரவாதம். பூமியில் எதை இழக்கிறே அது 100 மடங்கு இம்மையிலே நித்திய ஜீவனையும் மறுமையில் இம்மையிலே அலலியா மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவாய். இம்மையில் 100 மற்றும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான்னு வேதம் சொல்லுது. அதனால தேவன் எனக்கு உத்தரவாதம் வாங்கியிருக்காரியா, இந்த பூமியில் எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 66வது சங்கீதம். கொஞ்சம் டக்கு டக்குன்னு வாசிங்கன்னா விறுவிறுன்னு முடிச்சிடலாம், நேரம் போயிட்டு. 66வது அதிகாரம் 6வது வசனம். மாற்றினார். ஒரு நிமிஷம். ஆமென். உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் கடலை கலக்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடியதை நீங்கள் இப்போ 1 வருஷம் அல்லது 10 வருஷம் இல்லைன்னா 100 வருஷம் செய்ய முடியாத அது 5 நிமிஷத்தில் செஞ்சிருவார். கடலை கலக்குகிறவர், வெட்டாந்தரையை மாற்றுகிறவர். அதனால் தேவன் உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் உங்களுக்கு உத்தரவாதம் எடுத்த தகப்பன், தன் ஜீவனையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துவேன்னு சொல்லுகிறது வேதம் சொல்லுது. நான் தகப்பன் மட்டுமில்லை, உன்னை மேய்க்கிற மேய்ப்பன். நானே நல்ல வைத்தியன். அவர் தான் நல்ல வைத்தியன், அவரே பாதுகாவலர். அவருடைய கடமையில் இதெல்லாம் கடமை. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்கிறதை காட்டிலும் உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் கவனிக்க வல்லவர். என் பிள்ளைகள்லாம் தூரம் தான் இருக்குது. ஐயா எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பல பிரச்சனைகள் வருது. நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டது கிடையாது. எல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார், எல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார். மண்டடியா காய்ச்சலா எதுனாலும் சரி, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நிம்மதியாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் கண் இங்கேயும் பார்க்கு அங்கேயும் பார்க்கு, தூரத்தை ஆராய்ந்து அறிகிறார். அவர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவுகிறது.
அவர் கடமையை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்காய் ஜீவனை கொடுத்தவர், மற்ற எல்லா தேவையும் சந்திக்க வல்லவர். உங்கள் வீடு தேவைன்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு துணி தேவைன்னு தெரியும், உங்களுக்கு சாப்பாடு தேவைன்னு தெரியும். ஆனால் நீங்கள் உருவாக்கப்படும் தரையும் சில வசனங்களை நீங்கள் கைகொள்ளுவரை உங்களுக்கு லேட் ஆகுது. அவர் கடமையா, அதெல்லாம் பூராமே கடமை. ஆனால் பலன் என்பது நீங்கள் செய்கிற காரியனுக்கு உண்டான பிரதிபலிப்பு தான் பலன். அல்லேலூயா. ஐயா நான் நல்லதே செய்யலை, கெட்டதை செய்யட்டேன், தேவனுக்கு விரோதமாக ஒரே ஒரு காரியம், ஐயா என்னை மன்னியும், மறு நிமிஷமே தேவன் அந்த மன்னிப்புக்கு ஏற்ற பலனை புறம் கொடுத்துருவார். எனக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்த காரணம், நான் பாவத்தில் இருந்திருக்கிறேன். நான் செய்யாத பாவமே அந்த உலகத்தில் கிடையாது. எல்லா பாவத்தையும் செய்து முடிச்சிட்டேன். ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் நான் தேவனுக்குள்ளே வந்த பிறகு, வேத வசனத்தை கை கொண்ட பிறகு, ஆண்டவர் என் தகப்பன் ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பெற்ற சமாதானத்துக்கு அளவே கிடையாது. ஆனாலும் மனாந்தரத்து பாதையில் ஓடி இருக்கிறேன், அல்லலியா பசியாக இருந்திருக்கேன், பட்னியாக இருக்கேன், துணி இல்லாமல் இருந்திருக்கேன், பரதேசியை போல பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தேவ சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கேன். காரணம் என்னவென்றால் என் பிரதிபலிப்பின் பலன் எனக்கு சமாதானத்தில் நிரப்பப்பட்டது. எனக்கு எவ்வளவு ரூபா ஆனாலும் கர்த்தர் தருகிறார், எவ்வளவு காரியங்கள் நடக்கலாம் கர்த்தர் நடத்துகிறார், எவ்வளவு பிரச்சனையும் கர்த்தர் சால்வ் பண்ணுகிறார். எனக்கு கவலையே இல்லை, உறுதியாக சொல்லுகிறேன். எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. சர்ச்சு இடிக்கப்பட்டாலும் கவலை இல்லை, சர்ச்சு இல்லாமல் போனாலும் கவலை இல்லை, விசுவாசிகள் இருந்தாலும் கவலை இல்லை, இல்லாமல் போனாலும் கவலை இல்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதுதான் எனக்கு தேவை. காரணம் என்ன? இதான் தேவன் எனக்கு அல்லேலூயா நன்றியோடு கடமையை செய்கிறார். அவர் பிரதிபலிப்பை தருவார், பலனை தருவார். ஓடின ஓட்டத்துக்கும் பிரயாசத்துக்கும் பலன் தருவார். அவர் என்னைக்கினாலும் அவர் பலனை தராமல் இருப்பதில்லை. அதெல்லாம் சொன்னார், அநீதி உள்ள நியாயாதிபதி நீதி செய்யும் போது நீதி உள்ள நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? அவர் கண்டிப்பாக செய்வார். நீதி உள்ள நியாயாதிபதி கண்டிப்பாக நீதி செய்வார், பலன் செய்வார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் உண்டு. பேசுகிற பேச்சுக்கள், அல்லையா நினைக்கிற நினைவுகள், நடக்கிற நடைகள் எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. யாரும் இந்த உலகத்தில் தப்பவே முடியாது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவி பக்தி இல்லாதவங்களாம் நியாய தீர்ப்பில் நிற்கவே முடியாது. நியாய தீர்ப்பு அநேகர் போய் பேசுகிறாங்க, மறுமையில் போதாங்க. இல்லை, இந்த பூமியிலே சரி கட்டப்படும், இந்த பூமியில் நியாயம் தீர்க்கப்படும். அநேகருக்கு அவங்க நியாயம் தீர்க்கப்பட்டு அந்த இது சரியெல்லாம் அவங்க பிள்ளைகள் கரையும் கட்டணும். யார் நீ எல்லா எத்தனையோ குடும்பத்தில் பார்க்கலாம், தகப்பன் செய்த அநேக தவறுக்கு பிள்ளைகள் கரையும் கட்டுதான் பார்த்துருக்கலாம். யாருமே இந்த உலகத்தில் தப்ப முடியாது. கணக்கு அவர்கிட்ட இருக்குது. இந்த கணக்குக்கு பிரதிபலன் உண்டு. அதனால் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் உங்கள் நஷ்டம் கஷ்டம், தேவனுக்காக பிரயாசப்பட்டது ஓடுனது எல்லாவற்றுக்கும் பிரதிபலிப்பு பலன் உண்டு. அதான் நீங்கள் இந்த 2 பேரை குடித்து இயேசுவை சொல்லி அவங்கள பாவத்திலேருந்து விடுதலையாக்கி சாபத்திலேருந்து விடுதலையாக்கி ஆலோசனை பண்ணி அவங்களுக்காக ஜெர்மனி நிலைநிறுத்துங்க, அவங்க குடும்பம் வாழ்ந்திருக்கும். நான் அநேக பேருக்கு சொல்ல காரியம் தான், நீ உன் குடும்பம் வாழ்ந்திருக்கணும்னா ஊழியம் செய்வதற்குண்டான கிரியைகளை செய்யுங்க. உங்கள் சொந்தத்திலே எடுங்க, யாருனாலும் போய் அவங்கள இயேசுவை சொல்லுங்கள், அவங்கள நிலைநிறுத்துங்க, விடுதலையாக்குங்க. அப்போ உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும், உன் சந்ததி சுகித்து இருக்கும். ஏன்னா அவர் பிரதிபலன் செய்கிறவர். நீ செய்கிற ஊழியத்தின் மித்தம் நான் அநேகருடைய வீடுகளில் பார்த்துருக்கேன். பயங்கர சாபப்படியில் உள்ள வீடுகள்லாம் பார்த்துருக்குறேன். அவங்ககிட்ட சொல்கிற ஆலோசனை வசனத்தை கையுள்ள ஜெபம் பண்ணு, கோயில் சர்ச்சுக்கு போ அப்படிங்கிறத விட அப்படி அது செய்யணும். ஆனால் நீ 4 குடும்பத்தை எடுத்து அவங்களுக்கு இருளுள்ள ஜனங்களை மகாபரி வெளிச்சத்துக்கு கொண்டா, அவங்க சாபத்திலிருந்து எடுத்து அல்லையா நீ ஆசீர்வாதத்துக்கு கொண்டா, நீ தேவனுக்குள்ளே கொண்டு வந்து நடத்துனீங்கன்னா உங்கள் சாபம் ஆட்டோமேட்டிக்காக அல்லையா ஒன்றுமில்லாமல் போகும். அதுக்குரிய பலன் அதுதான். நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினா நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவாய். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஊழியம் செய்யணும், ஊழியக்காரனா ஊழியம் செய்யணுன்ட்டுல, நீ காய்கறி வாங்குற இடத்துல, தண்ணி பிடிக்கிற இடத்துல, வயக்காட்டில் வேலை செய்கிற இடத்துல, வெளியே போகிற இடத்துல இயேசுவை பற்றி சொல்லி அவங்கள அல்லேலூயா தேவனுக்குள்ளே கொண்டு வந்து நடத்தணும். அப்போ உங்கள் சாபம் நீங்கும், தரித்திரம் நீங்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கும். ஏன்னா அவருடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதுக்குரிய பிரதிபலன் தான் சாபத்தின் விடுதலை. அவருடைய நோக்கம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய நோக்கங்கள், அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள்.
அதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உண்மையிலே சொல்கிறேன், என் சந்ததியை குறித்து நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னு கேட்டால் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் தெரியும். என் மூலமாய் அநேகரை இருளில் இருந்த ஜனங்களை மகாபரிய வெளிச்சத்திற்கு நடத்த தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு சிலருடைய கண்களை திறக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். அதுவே என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதத்தில் நிரப்புவார் கர்த்தர். அல்லேலூயா. கடகடான்னு போகிறேன். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிடுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். செல்ல வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். கெட்டகுமாரன் நல்ல குமாரன். நாங்கள் அநேக நேரம் பார்க்குறது உண்டு, நல்ல குமாரன் தான் கெட்டகுமாரன், கெட்டகுமாரன் தான் நல்ல குமாரன். ரைட். இந்த வாசிக்கலாம் 29வது வசனத்திலிருந்து. லூக்கா 15வது அதிகாரம் 29வது வசனம், பக்கம் 107. லூக்கா 15:29. ஆமென். செய்து ஆமென். ஒரு நிமிஷம், இவன் பிரதிபலனை எதிர்பார்க்குறான். இது யாரு? இவன் தான் நான் கெட்ட குமாரன்னு சொல்லுவான், அவன் நல்ல குமாரன்னு சொல்லுவான். அவன் நான் பாவம் செய்துட்டு அவன் திரும்பி தேவன்கிட்ட மனம் திரும்பி நல்ல குமாரனா மாறிட்டான். இவன் நல்ல குமாரனா இருந்து கெட்ட குமாரனா மாறுதான். நான் இவ்வளோ நாள் ஊழியம் செய்தேன், இவ்வளோ நாள் நான் சர்ச்சுக்கு போனேன், இவ்வளோ நாள் உபவாசம் இருந்தேன், இவ்வளோ நாள் பைபிள் வாசிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான் மூத்த குமாரன். அடுத்தால 30. என்றான். அதற்கு தகப்பன், மகனே எப்போது என்னோடு இருக்கிறாய்? போதும். அவன் சொல்கிறான், ஆண்டவரே அவன் கெட்ட குமாரன், அவன் வெளியே போயிட்டு வந்தோன்னா அவனுக்கு கொளுத்த கண்டுகள்லாம் அடிக்கிறேன், எனக்கு ஆட்டுக்குட்டியை விட ஒன்றும் இவனுக்கு கண்ணே திறக்கப்படல. இவன் தகப்பன் கூட தான் இருக்கான். தகப்பன் வச்சிருக்கிறது பூரா அவனுக்கு தான், பாதுகாப்பு அவனுக்கு தான். ஒவ்வொரு ஜெபம் பண்ணால் பதில் கிடைக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் காலையில் சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? அநேகர் சொல்லலை, அநேகர் விடுதலையெல்லாம் பயங்கர விடுதலை. இதெல்லாம் தகப்பன் அவரோடு கூட இருக்கிறதின் அடையாளங்கள். அவர் ஆண்டவர் நல்லா சொன்னார், பிரதிபலன் என்னையா, நீ என்னோடு இருக்கிற, எனக்கு உரியது பூரா உனக்கு தான். மூத்த குமாரன் சொல்றாரு. அவனுக்கு உணர தெரியல, தேவ பிரசன்னத்தை உணர தெரியல, தேவ மகிமையை உணர தெரியல, தேவ கிரியைகளை உணர தெரியல. அணுவாய் உணரணும். பிள்ளைகள் சர்ச்சைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, பாதுகாக்கிறது தேவன். உலகம் புறம் கொரோனா வந்துட்டு நமக்கு கொரோனாவே வரல, கர்த்தர் பாதுகாத்தார், அது ஆசீர்வாதம். மேடத்துக்கே கொரோனா வந்துட்டு, ஆனால் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் மேடத்தில் உள்ள கொரோனாலாம் நீக்கி போட்டார். தெரியுமா? தெரியும். கொரோனா வந்துட்டு ஏன்னா எல்லாம் அதில் தான் இவங்க இந்த எழுப்புதல் ஊழியத்தை கொஞ்சம் விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. எத்தனை பேருக்கு பெரிய பெரிய அற்புதங்கள். யாருன்னா நீ பிரதிபலன் நீ ஓடுற ஓட்டத்துக்கும் படுகிற பிரயாசத்துக்கும் படுகிற பாடுகளுக்கும் உண்டான பிரதிபலன் அவர் பலன் தந்துக்கிட்டே இருப்பார். 2 கடமை, ஒன்று கடமை, இன்னொன்று பலன். கடமை அவர் நமக்கு செய்யக்கூடியது, பலன் நீங்கள் செஞ்சதுக்கு அவர் திரும்ப கொடுக்கக்கூடியது. பலன் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. இந்த மாம்ச தகப்பன் எல்லா தேவையும் உங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் இந்த பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா நிலையிலும் உதவி செய்கிறவர், எல்லா நிலையிலும் பாதுகாக்கிறவர், எல்லா நிலையிலும் உன்னை நடத்துகிற தேவன். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு இனிக்கும்.
சுகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை நடத்த முடியும். அதை புரியாத வரை நீங்கள் உலகத்தில் காண்கிற தகப்பனையும் காண்கிற அல்லையா மாம்சத்தின் மனுஷர்களையும் உலக ஆசைகளையும் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் பரம தகப்பனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த சோர்வு, பலகீனங்கள், எந்தவித கண்ணீர், எந்தவித கவலை உங்களை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவருக்கு நமக்கு கடமை உண்டு, அவர் நமக்கு செய்யக்கூடிய கடமை உண்டு. ஆனால் நீங்கள் கிரியை செய்தால் அதுக்குண்டான பலனையும் கர்த்தர் தருவார். அதுதான் சிறந்த தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும்